பார்த்தீங்கன்னா சொல்றேன்னாக்கா, குறைஞ்சது இன்னைக்கு ஒரு 10 மாநில தலைவர்கள் உருவாயிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் மாநில மாநாடு நடத்துறாங்க. இதனால ஒவ்வொரு வணிகர்களுக்கும், ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் எதுவுமே நல்லது நடக்க போறதே கிடையாது. இவங்களுடைய வாழ்வாதாரத்தையும், இவங்களுடைய தேவையையும் பூர்த்தி பண்ணிக்கிறது மட்டும் தான் நடக்குமே கண்ணி எதுவும் நடக்காது. இப்ப இவங்க தலைவரா இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆசை தான், இல்லைன்னு நான் சொல்லல. இருந்தாலும் வணிகருக்கு ஒரு நல்லது நடக்கணும், வியாபாரிகளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொன்னாக்கா, தலைமை நமக்கார கையளிக்கப்பட்ட காலம் கொடுக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு வணிக சங்க பேரவைனா வெள்ளையன் அவர்கள் உருவாக்கிட்டு அந்த அமைப்புல தான் நம்ம பயணிக்கணும். இப்போ இன்னைக்கு ஒரு புது தலைவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 500 அங்க போயிருந்தாங்க. அப்படியெல்லாம் வணிகர்களுக்கும் எதுவுமே நல்லது நடக்காது, வியாபாரிகளுக்கு எதுவும் நல்லது நடக்காது. நாம எந்த கோரிக்கை வச்சாலும், எந்த போராட்டம் பண்ணாலும் அதை தமிழக அரசு திரும்பி பார்க்கவே பார்க்காது. அவன் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இவங்க 10 அமைப்பு 10 பேரை காத்தட்டும், 10 பேரும் இது பண்ணிட்டோம், நம்ம பாட்டு கண்டுக்கிறாம போனோன்றதான் இந்த தமிழக அரசோட வேலையா இருக்கு. இது எல்லாருமே ஒரே தலைமையா இருக்கும்போது தான் தமிழக அரசு நம்ம திரும்பி பார்க்கும். 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரும்பி பார்த்த தமிழக அரசு இன்னைக்கு திரும்பி பார்க்க தட்டி கழிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வணிகர் 10 அமைப்பு பின்னாடி போய் இருக்கிறாங்க. இதுதான் தப்பு. வணிகரை வியாபாரம் குறைஞ்சு போச்சு, எல்லாமே குறைஞ்சு போச்சு. இருந்தாதான் வணிகர் மாதம் மட்டும்தான் இந்த அமைப்பு தேவைப்படும். நமக்கு வணிகம் நல்லது கிடைக்கும்.